எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைய கூட ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 6:35 பால் வந்துருச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறதுக்கு ஒரு குண்டால் ஊற்றி வச்சுட்டேன் அடுப்பில். அப்புறம் நைட்டு கழுவுன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேண்டியதில்லை. 2 பொருள் இருந்தால் போதும், பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேங்காய் வேணும். அதனால் தேங்காயை உடைச்சி அதை கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருப்பேன். இந்த ஆவாரம்பூ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டேன். காலையிலேயே நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஒரு 7 மணிக்கு அப்போவே கொண்டு போய் வெளியே வச்சுட்டேன் வெயிலில். ஆக்சுவலாக இன்றைக்கி பீக்கங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். கூடவே தயிர் இருக்குது. அதனால் ரசம் எதுவுமே வைக்கல. இது 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பீக்கங்காய் மேலே இருக்க தோல் நம்ம சீப்போம். ரொம்ப தோல் சீவ வேண்டியதில்லை. ஓரளவுக்கு தோல் சீவிக்கலாம். அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாலாம் கட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பெருசாக இருந்தாலே போதும். நம்ம வணக்கிறது தான் அதனால் இந்த அளவு பெருசாக இருந்தாலே போதும். இன்னொரு சைடு அடுப்பில் நான் அரிசி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே அந்த பக்கம் குக்கரில் சாப்பாடும் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லா வணக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாவும் வணங்கினதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் நல்லா வணங்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வணக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குனீங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்க பார்க்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கோங்க. கடைசியில் ஜெல்லி ஆட்டை வரும். அப்போ தான் பீக்கங்காய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு பிளாக் காஃபி மட்டும் வச்சு கொடுத்தேன். அவர் குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. நைட்டு 10:30க்கு தான் வந்திருந்தார். காலையில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கே கிளம்பிட்டாரு. நம்ம வணக்கி வச்சுருக்கிறது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு லைட்டாக பத்தாது மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தூள் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மெயினாக தாளிப்பு தான் முக்கியம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது நான் கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். எனக்கு கடுகு பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு வரமிளகாயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண உடனே அந்த சட்னியில் நான் தாளிப்பை கொட்டிக்கிறேன். தாளிப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பீக்கங்காய் பொரியல் பீக்கங்காய் கடையல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு பையனுக்கும் வந்து தூக்கம் வந்துருச்சு. அவனுக்கு வந்து தொட்டியில் போட்டதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கீழே கடையில் கிடச்சிட்டு அதையும் வந்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து போர் அடிக்கிற டைமில் வந்து என்னை எப்படி வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பார்ட்டாக வந்து பார்க்கலாம். நான் வந்து அதிகமாக வந்து புக்ஸ் வந்து படிப்பேன். இந்த புக்ஸ் படிக்கிற ஹேபிட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா வந்து அப்போ வந்து வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன், ரொம்ப போர் அடிக்கும். அப்போ வந்து இந்த புக்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதில் வந்து 5 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேஜ் வந்து படிக்கிற வரைக்கும் வந்து போர் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 பார்ட்டையும் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 months ஆச்சு. நான் வந்து ரெகுலராலாம் படிக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி படிப்பேன். இந்த புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுற டைம் வந்து கம்மியாயிருச்சு. இந்த கடைசி பார்ட் மட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பொன்னியின் செல்வனில். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால விடிய உட்காந்து படித்தேன். இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு வந்து இமேஜினேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து புக் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொன்னியின் செல்வன் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் புக் வந்து அமேசான் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 350க்கு வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து சிவகாமியின் சபதமும் பார்த்திபன் கனவும் புக்கு வாங்கியிருந்தேன். இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து 2 புக்காக வரும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே புக்காக வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேஜை வந்து ஒரே பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி படிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சிவகாமியின் சபதம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட கண்டினியூவேஷன் தான் பார்த்திபன் கனவு. அது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் படிக்க முடியலை. அதனால் சரி இன்னொரு நாள் படிச்சுப்போன்னு சொல்லிட்டு வச்சது தான். இது வரைக்கும் நான் தொடவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அலையோசை புக்கு வாங்கியிருந்தேன். இதை வந்து கோயம்புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு புக்கு வாங்குவோன்னு சொல்லிட்டு புக் மார்க்கெட் போனப்போ வந்து உக்கடத்தில் இந்த புக் வாங்கியிருந்தேன். இது வந்து 250 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து 2021 வந்து டைரி போட்டிருந்தேன். எதுக்குன்னா ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்வக்கோளாறில் பண்ணியிருந்தேன். மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 6 month வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து முடியலை, விட்டுட்டேன். இனிமேல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹேபிட்டும் வச்சுருந்தேன் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது. அப்போ வந்து கூட பின்னிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வந்து வீட்டில் வந்து கூடையே இல்லை, கட்டைப்பை தான் வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஒயர் கூட வந்து பின்னுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து பின்ன ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூட தான் பின்னியிருந்தேன். கொஞ்சம் குட்டியாக பின்னியிருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா பேஸ் எல்லாம் வந்து ஒழுங்காகவே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு கூட தானே, போக போக வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செகண்டாகவும் இதே மாதிரி ஒரு சின்ன கூட தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து கைப்பிடி போட்டிருந்தேன். ஒரு பக்கம் தான் போட்டிருந்தேன், இன்னொரு சைடு போடணும். அது ஏன் போடலைன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தடவை வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது அங்கே தான் ஒயர் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து பின்னிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். 2 கூடை வந்து சின்னதாக பின்னிட்டோம். அடுத்து வந்து பெருசாக வந்து ஒரு கூடை வந்து பின்னி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கூடை அப்படிங்கிறனால வந்து ஞாபகார்த்தமாக இன்னும் வச்சுருக்கேன். இன்னும் இதே மாதிரி வந்து 2 கூடை பின்னியிருந்தேன். ஒன்று வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டேன், இன்னொன்று வந்து பாட்டிக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒயர் கூடை வந்து பின்னலை, இன்னொரு நாள் பின்னிக்கலாம்னு சொல்லிட்டு ஒயரெல்லாம் வச்சுருக்கேன். இப்படி தான் ரொம்ப போர் அடிக்கும் போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்னை வந்து என்கேஜிங்காக வச்சுருப்பேன். இப்போ நான் காட்டின புக் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன புக் படிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடல் புறா புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது பார்த்திங்கன்னா அமேசானில் 1150 இருந்துச்சு. ஆஃபர் போடும்போது வாங்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு 1 year ட்ரீம் அந்த புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.